ராமநாதபுரம் அருகே அதிகாலையிலே ஒரு கோர விபத்து ஏற்பட்டிருக்கிறது. சாலையோரம் நின்றிருந்த அரசு பேருந்து மீது கார் மோதி இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் காரில் பயணம் செய்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் பலியாகியுள்ளனர். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சோனைமுத்தன். வணக்கம் சோனைமுத்தன். மேலும் இந்த காரில் எவ்வளவு பேர் பயணம் மேற்கொண்டனர்? இந்த விபத்துக்கான காரணமாக என்ன சொல்லப்படுகிறது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது ராமநாதபுரம் அருகே அதிகாலை நடந்த கோர விபத்துல ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 பெண் குழந்தைகள் உட்பட 5 பேர் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அதில் பயணித்த 2 நபர்கள் தற்போது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேஷ். இவர்களுக்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில மீண்டும் 3வது கடந்த வாரம் ஒரு ஆண் குழந்தை ஒன்று பிறந்துள்ளது. இதற்காக நேற்று தனியார் மருத்துவமனைக்கு தன்னுடைய குடும்பத்தோடு சிகிச்சைக்காக வந்த இவர்கள் சிகிச்சை முடிந்து இன்று அதிகாலை சொந்த ஊரான தங்கச்சிமடம் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது உச்சிப்புலி அடுத்த பிறப்பனவலசை பகுதியில் அரசு பேருந்து ஒன்று பேருந்தில் பயணித்த பயணி ஒருவருக்கு வாந்தி வந்ததாக தெரிகிறது. இதனால் அந்த பேருந்து ஒரு சாலையின் ஓரமாக நின்றிருந்துள்ளது. இதனை அறியாமல் சென்ற கார் ஓட்டுநர் அந்த பேருந்தின் பின்புறமாக பயங்கரமாக மோதியுள்ளார். இதுல காரில் பயணித்த ராஜேஷ் மற்றும் அவரது 2 குழந்தைகள், அவருடன் பயணித்த மாமனார் மாமியார் உட்பட 5 நபர்கள் இடிபாடு விளக்குல சிக்கி சம்பவ இடத்திலேயே பலியாக இருக்கிறாங்க. மேலும் அவரது மனைவி மற்றும் அந்த 13 நாளையான குழந்தை மற்றும் அந்த ஓட்டுநர் உள்ளிட்ட 3 நபர்கள் தற்போது ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதாவது அதிகாலையில ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நபர்கள் காரில் பயணித்து 5 நபர்கள் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதி மட்டுமல்லாது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகம் முழுவதுமே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இவர் 13 நாளே ஆன அந்த குழந்தைக்கு சிகிச்சைக்காக விபத்தில் சிக்கிய சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சோனைமுத்தன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.